கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்கிறா அப்படின்னா, அசீரியா ராஜாவினுடைய தளபதியாகிய ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு சேனாபதி எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ராஜா, யூதாவிலே ராஜா, இஸ்ரவேலிலே ராஜா. அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாப்புல, என்னை நீ விரோதிக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அந்த தைரியம் யார் மேலே நீ நம்பிக்கை வச்சு என்னை விரோதிக்கிறேன்னு அவன் மிகப்பெரிய படைகளோடு வர்றான். படைகளோடு வருவதன் மூலமாக எல்லா தேசங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான். எந்த தேசமும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியல, ஜெயிக்க முடியல. இவன் மிக ஒரு தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறான். யாருமே இந்த அசீரிய படைக்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியல. எல்லா தேசங்களும் தோற்கடிக்கப்படுது. இப்போ பார்த்தா இது ஒரு சின்ன தேசம். அவனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது. எப்படி இந்த சின்ன நாடு இவ்வளோ பெரிய மகாராஜாவாகிய அசீரிய படைகளுக்கு எதிர்த்து நிற்குதுன்னு சொல்லி அவன் கேட்குறான், நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஏன் இந்த ராஜா தைரியமாக அவ்வளோ பெரிய படையை ஒரு சின்ன படைகளை வச்சு எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ரப்சாக்கே சொல்கிறான், அந்த படை தலைவன் சொல்கிறான், ஒரு 2000 குதிரை தாரம்பா. அந்த 2000 குதிரையில் ஏறுறதுக்கு உனக்கு வீரர்கள் இருக்குதா? அப்படி இருந்தால் நீ சபதம் கூறு, அப்படி இருந்தால் நீ சவால் விட்டுப்பார். ஒரு 2000 குதிரையில் ஏறுறதுக்கு கூட உனக்கு வீரர்கள் இல்லையப்பா, லட்சக்கணக்கான படைகளோடு வந்திருக்கிறேனே, எங்களை எந்த தைரியத்தில் எதிர்க்கிறாய்? என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? முந்தின வசனம் 19ஆம் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அது 2 ராஜாக்கள் 18:19. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நாடும் சின்ன நாடு, படையும் ரொம்ப சின்ன படை, எதிர்த்து இருக்கிற அசீரிய படையும் மிகப்பெரிய படை. நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? அருமையானவர்களே, ஏன் இந்த ஒரு ராஜா சின்ன ஒரு நாடாக சிறிய படைகளாக இருந்தாலும் கூட தைரியமாக எதிர்த்தார் அப்படின்னா, நம்ம அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 5ஆம் வசனத்தில், 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. யூதாக்களின் ராஜாக்களில் எவ்வளவோ ராஜாக்கள் முன்னாலேயும் ஆளுகை செஞ்சாங்க, பின்னாலேயும் ராஜ்யபாரம் பண்ண வரப்போகிறாங்க. ஆனால் தேவன் இந்த எசேக்கியாவை குறித்து கொடுக்குற சர்டிஃபிகேட்டை பாருங்கள். இவனை மாதிரி ஒரு ராஜா இவனுக்கு முன்னாலே இல்லை, பின்னாலே இல்லை. என்ன? தேவன் மேலே வைத்த நம்பிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையை தேவன் மேலே அவன் வச்சிருந்ததுனால அவ்வளோ பெரிய படைகளோடு வர்ற அந்த அசீரிய படையை அவன் எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வருது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறன்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சுருக்கிறோம்? நம்ம நம்பிக்கை யார் மேலே? இந்த எசேக்கியாவுடைய நம்பிக்கை தேவன் மேலே. அவன் என்ன செய்கிறான்? 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ராஜ்யபாரம் ஏற்ற உடனே அவன் செய்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா வழிபாடுகளையும் அவன் அப்புறப்படுத்துகிறான், சிலைகளை உடைக்கிறான். அவன் மோசே வனாந்திரத்தில் ஒரு வெண்கல சர்ப்பத்தை, ஒரு கொள்ளிவாய் வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி வச்சான். அதுக்கு அவங்க தூபம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தேவன் சொல்லி தான் செஞ்சார். ஆனால் பின்னாட்கள் வரும் பொழுது அங்கே அது கூட விக்கிரக ஆராதனையாக போகிற பயங்கரமான சூழ்நிலையை பார்க்குறோம். பாரம்பரியங்கள் பயங்கரமான சிக்கல்களுக்குள்ளே அங்கே கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த நெகுஸ்தான் அதை உடச்சி போடுறான். இப்படி பல காரியங்களை சீர்படுத்துகிறவனாக இருக்கிறான். தேவன் மேலே உண்மையான நம்பிக்கை ஒரு மனிதன் வைத்திருக்கும் பொழுது
தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையாக இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய தேசத்தை விட்டே அவன் அப்புறப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அந்த உண்மையான நம்பிக்கைங்கிறது ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, ஜனங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, தேவாதி தேவனை பிரியப்படுத்துவதற்காக, அந்த தேவனை பிரியப்படுத்துவதற்காக அவன் எல்லாவற்றையும் அவன் உடைச்சி போடுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் தகர்த்து அப்புறப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்சாக்கே அடுத்து என்ன செய்கிறான், நேரே அவனுடைய படை வீரர்களுக்கு நேராக போகிறான், ஜனங்களுக்கு நேராக போகிறான். ராஜா கிட்ட பேச்சு பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. இப்போ நேரம் என்ன செய்கிறான், ஜனங்களுக்கும் ராஜாவுக்கு இடையில ஒரு குழப்பத்தை, ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவதன் மூலமாக என்ன செஞ்சிடலாம், இந்த தேசத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிடலான்னு சொல்லி அலங்கத்தில் இருக்கிற படை வீரர்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் எல்லாரும் காணிக்கையோடு வந்து எங்கள் அசீரியா ராஜாவை பணிந்து கொள்ளுங்க, நான் தேனும் பாலும் எண்ணெயும் ஓடுற செழிப்பான தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போயிடுவேன்னு சொல்லி சொல்கிறான். எசேக்கியாவுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. எசேக்கியா ராஜா என்ன சொல்லுவான், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் காரியம் நடக்குமா? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் காரியம் நடக்குமா? இல்லை, நான் எவ்வளோ பெரிய படைகளோடு வந்திருக்கிறேன், நீங்கள் இந்த ராஜாவினுடைய படைகளுக்கு பயந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சரண்டர் ஆயிருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்பத்தை சாப்பிட முடியாது, வேறு ஏதோ ஒன்றை சாப்பிட வேண்டியிருக்கும், குடிக்க தண்ணி இருக்காது, நீங்கள் வேறு ஒன்றை குடிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவன் மிரட்டுகிற பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். பின்னால் நம்ம அதே 2 ராஜாக்கள் 18 வாசிக்கும்போது, ஆனால் அந்த ஜனங்கள் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலைன்னு சொல்லி வாசிக்கும். 2 ராஜாக்கள் 18:36 நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:36. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ராஜா என்ன சொன்னாரோ அதைத்தான் இந்த ஜனங்கள் செஞ்சாங்க. இவன் குழப்பத்தை உண்டு பண்ணி, நீங்கள் எசேக்கியா உங்களை வஞ்சிக்க செவி கூடாதுருங்க, எசேக்கியா சொல்கிறத கேட்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, எங்களோட வந்துருங்க, எசேக்கியாவுக்கு விட்டு விலகுங்க. சத்துரு எப்போவுமே தேவனுடைய அந்த ஜனங்களை தாக்குறதுக்கு, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடு சிதறடிக்கப்படும்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி தாக்குதலை யார் மேலே வைக்கிறான்? ராஜா மேலே. ராஜாவையும் ஜனங்களையும் பிரிச்சிடணும். ஆனால் நம்ம 2 நாளாகமம் 32 8 வாசிக்கிறோம், ஜனங்கள் எசேக்கியாவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்கள் எசேக்கியாவின் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ரப்சாக்கே சொன்னதை நம்பலை. எப்போவுமே சத்துரு பிரிவினையை உண்டு பண்ணி, பிளவுகளை உண்டு பண்ணி, குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் ஜெயம் எடுக்க பார்க்குறான். ஜனங்கள் அதில் உறுதியாக, கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்கிறத பார்க்குறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ராஜாவை நாங்கள் விரோதமாக கலகம் பண்ண மாட்டோம், எங்கள் ராஜாவுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். இங்கே வாசிக்கிறோம், அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா சொன்னதை கேட்டு ஜனங்கள் மௌனமாக இருந்தாங்க. எவ்வளவு ஏளனமாக பேச முடியுமோ அவ்வளவு ஏளனமாக பேசுகிறான், நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். எந்த அளவுக்கு அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி பேச முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறான். பாருங்கள், அவன் சொல்கிறான், ஒவ்வொரு தேசத்தையும் சொல்லிட்டு, அந்த தேசத்துலலாம் அந்த தெய்வங்கள் உண்டே, அந்த தெய்வங்களெல்லாம் அந்த தேசத்தை எங்கள்கிட்டருந்து காப்பாற்ற முடியலையே, அந்த தேசத்தையெல்லாம் அழிச்சிட்டேனே, உங்கள் தேசத்தை மட்டும் எப்படி நான் விடுவேன், உங்கள் தேசத்தையும் அழிப்பேன், உங்கள் கடவுள் காப்பாற்றுறாரா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லி சவால் விடுகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலையை பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை வைத்திருக்கிற, தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த எசேக்கியா செஞ்ச காரியத்தை 19 நம்ம பார்க்குறோம். எசேக்கியா என்ன செய்தார் அப்படின்னா, இந்த ரப்சாக்கே கொடுத்த அந்த நிருபத்தை வாங்கி வாசிக்கிறான். வாசித்துட்டு வேதனையோட ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான்னு சொல்கிறான். அவன் ஜெபம் பண்ணுறான். அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வைத்த எசேக்கியா முதலாவது என்ன செய்தான், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் தன்னை விட்டு அவன் அப்புறப்படுத்துகிறான். 2வது, அவன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அவன் என்ன செய்கிறான், பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அந்த நிருபத்தை விரிக்கிறான். அந்த சுருளை விரித்து, ஆண்டவரே கண் திறந்து பாரும், செவியை சாய்த்து கேளும், ஆண்டவன் எங்களை நிந்திக்கலை, உங்களை நிந்திக்கிறான்ப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான், எங்களை நிந்திக்கிறான், உங்களை நிந்திக்கிறான். ஆண்டவரே, அவன் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு எசேக்கியாவை நாம் பார்க்குறோம். பின்னால்
பார்க்குறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் அசீரிய படைகளில் 1,85,000 பேரை கொண்டு போட்டான் என்று வாசிக்கிறோம். 1,85,000 பேர். எவ்வளவோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அவர்களெல்லாம் செத்த பிரேதம், வாசிக்கிற செத்த முகமாய் அவன் அந்த தேசத்தை விட்டு போனான். 2,000 குதிரை கூட, வீரர்கள் கூட அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஏளனம் பண்ணான். ஆனால் அந்த பெரிய படையோடு வந்த அந்த அசீரியா தோற்று வெட்கப்பட்டு போகிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அது நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த பூமியில், இந்த மனுபுத்திரருக்கு மத்தியில் கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதனால என்னெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்பிக்கை வச்சு ஜெபிக்கணும். அதான் எசேக்கியா பார்த்தோம். நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருப்போம். சின்ன காரியமோ பெரிய பிரச்சனையோ ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருப்போம். அப்போ ஜெபிக்கும் பொழுது நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால தேவன் என்ன செய்கிறாராம், அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அப்போ நம்பிக்கை வைக்கும்ன்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2வதாக நம்ம தேவன் சங்கீதம் 22:4 நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை விடுவித்தீர். அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வைக்கின்றவர்களை விடுவிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லி 3 பேர். இந்த 3 பேரும் அவங்க பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய பொற்சிலையின் முன்னால் ராஜா நிப்பாட்டி இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளணும்னு சொல்கிறான். அப்படி யாரெல்லாம் பணிந்து கொள்ளலையோ அவர்களை எரிகிற அக்னி சூளையில் போட்டுருவேன். இந்த 3 பேரும் அவங்க சொல்கிறாங்க, தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில், விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்கவே மாட்டோம்னு சொல்கிறோம். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ராஜாவை எதிர்த்து பேசிட்டானா, இவ்வளவு தைரியமானு சொல்லி 7 மடங்கு சூளையை அதிகமாக சூடேற்றி அதில் இவங்களை தூக்கி போட்டான். ஆனால் அற்புதமான தேவன், தம்மை நம்புகிறவர்களுக்கு விடுவிக்கிற கர்த்தர் அங்கே ஒரு அதிசயத்தை செய்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அந்த சூளைக்குள்ளே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலை, உயிர் சேதம் வரலை, அவங்களுடைய வஸ்திரம் ஒன்றும் ஆகலை, அவங்களுடைய முடி கருகலை, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே. எனக்கு அருமையானவர்களே, நம்பின அவர்களை விடுவித்தீர். அப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம செய்கிறவர்களாக அல்ல, நம்முடைய வழியை நாம் தேவனுக்கு ஒப்புவித்து ஆண்டவரே எங்களை நடத்தும். அப்படி நம்ம செய்யும் பொழுது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியம் உங்களுடைய இந்த ஆண்டில் தடைப்பட்டு நிற்குதோ, எந்த காரியம் கைகூடி வரலையேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது 3வது நான் வாசிக்கிறோம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு தன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனம் எங்கே என்று சொல்லி தேடுகிறார். தாவீது சொல்கிறார், உன் காரியம் நடக்கலையா, உன் காரியம் தடைபடுதா, உன் காரியம் தாமதமாய்க்கொண்டே போகுதா, கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் சோர்ந்து போயிடாதீங்க.
கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் மனம் தளர்ந்துடாதீங்க. எங்கெங்க நடக்குது, ஆண்டு முடிஞ்சு புது ஆண்டு வந்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே. இல்லை, வேதம் சொல்லுது, எவ்வளவேன்னு பொய்யுரையாத தேவன் சொல்கிறாரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆகவே உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ரெண்டாவது விடுவிக்கிற தேவன். மூன்றாவதுங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நீதிமொழிகள் 3:26 இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நம்ம தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். பொல்லாத மனிதர்கள், தந்திரம் இல்லையா, சுயநலம், யாரை கெடுத்தாவது நாம் பிழைக்கணும்னு சொல்லி யார் காலையும் வாரி விடுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கிற ஒரு உலகம். ஆனால் 118ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இங்கே தாவீது சொல்கிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். எத்தனை பேர் தந்திரம் பண்ணாலும் சரி, ஐயோ நான் வெகுளியாக இருந்துட்டேனே, நான் ரொம்ப ஏமாளியாக இருந்துட்டேனே, இந்த மாதிரி எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்களே, என்னுடைய தொழிலில் என்னை மோசடி பண்ணிட்டாங்களே, என்னுடைய வேலையில் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஒரு காரியம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கினார். விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஐயோ நம்ம விழுந்துட்டோமே நினைக்காதீங்க. நம்மளை தள்ளிட்டாங்களே நினைக்காதீங்க. நீங்கள் விழலை, உங்களை தள்ளாங்க, கர்த்தர் உங்களை தாங்கினார். தாவீது சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே எமது கிருபை என்னை தாங்குகிறது. இப்பொழுது நீங்கள் விழுந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தாங்குகிற தேவன், கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை காப்பாற்றுகிற தேவன். நம்பிக்கையோடு இருங்க. இந்த புதிய ஆண்டில் கூட தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். 20ஆம் சங்கீதத்தில் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தள்ளிட்டாங்களே, விழுந்துட்டோமே நினைக்காதீங்க. விழுந்தாலும் எழுவோம். 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்போம். இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதுதாங்க கிருபை, இதுதான் கிருபை. கால் சாயோ ஆண்டவரே முடியலையாப்பா, என் கால் சறுக்குதுப்பா. கிருபை, தேவ கிருபை. பரலோகத்திலேருந்து ஒத்தாசை அனுப்பி அப்படியே கிருபையினால தாங்குகிற தேவன். விழமாட்டாங்க, ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். அவங்க தீமை செஞ்சாங்களா, நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். அவங்க தந்திரமாக செஞ்சிட்டாங்களா, எல்லாம் போச்சுது. இல்லை, உங்களுக்காக செயல்படுகிற தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே எங்கப்பா உங்கள் கிருபை எங்கே? ஆண்டவரே எந்த இடத்துல என்னை தாங்குறீங்க ஆண்டவரே? பாருங்கள், தாவீது 116ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம், சங்கீதம் 116:8 சொல்கிறாரு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீ. தப்புவித்தீ, காலை இடறுதலுக்கு தப்புவித்து என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தப்புவிக்கிறார். இப்பொழுதும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார். கடந்த காலங்களிலும் அவர்தான் நம்மை காப்பாற்றின தேவன். ஆகவே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன். அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் இந்த எசேக்கியாவை போல உறுதியாக இருங்க. நிச்சயமாக கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்ம வாசிக்கிறோம் 5வதாக, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்போ விண்ணப்பத்தை கேட்குற தேவன், விடுவிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 3வது நம்ம பார்க்குறோம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன். பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு, திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். திட நம்பிக்கை. நீங்கள் பயப்படாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. திட நம்பிக்கை. நீங்கள் உண்மையிலேயே தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வெளிப்படுன்னா, உங்களை அறியாமலே ஒரு தைரியம் இருக்கும், உங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கைன்னு அங்கே வேதம் சொல்லப்படுறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு என்ன செய்கிறான் அப்படின்னா, நாம் இந்த தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு அதிகமான தாக்குதலை கொடுக்குறான். பாருங்கள், எசேக்கியா தேவன் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கிறான். ஆண்டவர் சாட்சி விடார். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? அவனை போல ஒரு ராஜா முன்னே இல்லைங்க, அந்த அளவுக்கு பின்னும் இல்லை. அவன் உறுதியான நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். உடனே அவன் சத்துருவை அனுப்புகிறான். நீ யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்க? நீ வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? ஆனால் பாருங்கள், அவனுக்கு தைரியம், திட்ட நம்பிக்கை. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி போதனால உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் உங்கள் வழியில் வராமல் அவங்களுடைய வழியில் அவங்க தீவிரமாக துணிகரமாக போகிறவங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் பிரியமானவர்களே, நீங்கள் நம்புங்க. நீங்கள் திட நம்பிக்கையோடு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், என்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டல்களை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாகன்னு சொல்லி போவாஸ் அந்த ஏழை ரூத்தை வாழ்த்துக்கிறான். ஒரு விதவை, ஒரு மோவாபிய ஸ்திரியை வாழ்த்துறான். நீ நம்பி வந்தல்ல, அடைக்கலமாக வந்தல்ல, நிறைவான பலன் உண்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறீங்க. என்ன? தேவனுடைய அடைக்கலம், உன்னதமானுடைய மறைவு, அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலம். அதை நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு தெரியல, ஓடி ஓடி போகிறாங்களே, பைபிளை தூக்கிட்டு ஓடுறாங்களே, இப்படி எல்லா கூட்டம் அங்கங்கே ஓடுறாங்களேன்னு சொல்லி ஏளனமாக பேசலாம், கோவப்படலாம். ஆனால் அவங்களுக்கு நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வைக்கிறோம். என்ன சொல்லுவது தெரியுமா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இறக்கம் செய்கிறாரே, 1000 தலைமுறை. நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவரை தேடி, அவரை நாடி, அவர் வழியில் நம்ம ஓடும்போது 1000 தலைமுறைக்கு நம்ம என்ன செய்கிறோமா, நம்ம இறக்கங்களை சம்பாதிச்சு வைக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம ஒருவேளை வீட்டை சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு வேறு ஒன்றும் நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் அடைக்கலை கிடக்கும். 1000 தலைமுறைக்கு இறக்கத்தை சம்பாதிக்கிற, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லைங்க, 1000 தலைமுறை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அநேக வேளைகளில் நமக்கு வருகிற சோதனை என்ன அப்படின்னா, மாம்சமான ஒரு நம்பிக்கையை வச்சிடக்கூடாது, மாம்சமான புயபலத்தில் நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நம்ம எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 17:5 வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன். இன்றைக்கு பெரிய அரசாங்க அதிகாரிகளுடைய தொடர்பு வேணும், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், அவங்களுடைய அதுதான் பெரிய படைபலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு தங்களுடைய நம்பிக்கையை இந்த உலக அதிகாரம், பணம், இப்படிப்பட்ட காரியங்களில் கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால், இந்த படைபலங்கள் மேலே கொண்டு வச்சுட்டாங்கன்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அதே பாருங்கள், அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி உலகத்தில் அதிகாரங்களையும் செல்வாக்கு நிறைஞ்சவங்களையும் தான் மனுஷர்களை நம்புகிற ஒரு பெரிய சோதனை வருங்க. அப்போ நம்ம அந்த மனுஷர்களை நம்பில்ல, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய தேவன், என் நம்பிக்கை உங்கள் மேலப்பா, என் தேவன் இந்த ராஜாதி ராஜா, அண்டே எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாரை விட பெரியவர், முதலமைச்சரை விட பெரியவர், பிரதம மந்திரியை விட பெரியவர், அதிபர்களை விட அதிபதிகளை விட பெரியவர் ஆண்டவர். அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா பாக்கியவான்கள். மார்க்கில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மார்க் 10:24, ஐஸ்வர்யத்தின் மேல் தன் நம்பிக்கை வைத்து. ஐஸ்வர்யம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தியாவது தப்பு இல்லை. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது இருதயத்தை அதன் மேலே வைக்கிறது தான் தப்பு. நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய பதவி மேலேயோ, நம்முடைய பணத்தின் மேலேயோ, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேலேயோ, நம்மளுடைய சொத்துக்கள் மேலேயோ வச்சிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை தேவன் தான். எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும், ஆண்டவரே நான் தகுதி இல்லைப்பா, இதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆண்டவரே கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னா எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கணும் ஆண்டவரே, நீர் தான் எல்லாவற்றையும் கொடுத்தீர். அப்போ வந்த ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டு
ஆசீர்வாதத்தை தந்த தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு ஆபத்து இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அதன் நிமித்தம் கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு நம்பிக்கை. நல்லா பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறவங்க தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகம். அப்போ ஏன் ஐஸ்வர்யம் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க விடாதபடிக்கு நம்ம குளிர்ந்து போக பண்ணுகிறது. ஆகவே அதன் மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. தேவன் தாமே உங்களை இந்த புதிய ஆண்டிலும் கூட அவர் ஆசீர்வதித்து அபரிவிதமாய் நடத்துவாராக. அந்த எசேக்கியாவுடைய தலையை உயர்த்தினவர், அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், விடுவிக்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று நாம் பார்த்தோமே, கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன் என்று நம்ம பார்த்தோமே. அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய தலையை உயர்த்துகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்த உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து உறுதியாக இருந்து முன்னோக்கி செல்ல ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும், இவர்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்க, மற்றவர்களுக்கும் அந்த செய்திகளை அனுப்பி அவங்களும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உற்சாகப்படுத்துங்க. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் உங்களை நிரப்புவதாக. ஆமேன்.